சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி என்ன இருக்குது, பேங்க் நிஃப்டி நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இருக்குது. ஒரு 2022 மார்க்கெட் என்ன இருக்குது, சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு மோஸ்ட்லாக. ஸோ இந்த லோ இதெல்லாம் இந்த ஹை எல்லாம் ஓகேவா. ஸோ இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இருக்குது. மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா நமக்கு இப்போது ஹையர் ஹையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸாக என்ன ஆகணும், ஒன்று பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இங்கே என்ன நடக்கும் மோஸ்ட்லாக. ஸோ லாங் ரனில் சைட்வேஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதே அக்குமுலேஷனில் சைட்வேஸில் இருக்குது. ஹையர் ஹையில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு லாங் ட்ரேடு. ஓகேவா? எப்படின்னா ஓகே இப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். இது கூட இல்லை மோஸ்ட்லாக. இது வந்து நியூ பேட்டர்ன் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே ஸ்டார்ட் ஆகுது மார்க்கெட்டு. இது லோ கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் ஹையை லோவை பிரேக் பண்ணல. ஓகேங்களா? அப்போது இந்த லோ ஓகே, இந்த ஹை மறுபடியும் இந்த லோ. ஸோ மார்க்கெட் வந்து கரெக்டாக 0.618 ஓகேவா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 57,667. ஸோ 57,667. ஸோ பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை அப்படின்னா டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து 69,300 வரைக்கும் போகலாம். இல்லை அப்படின்னா இன்னும் வந்து டார்கெட் வந்து 88,000 வரைக்கும் போகிறதுக்கான டார்கெட் இருக்குது நமக்கு பேங்க் நிஃப்டி ஓவரால். ஆனால் இப்போ இல்லை, இது லாங் ட்ரேடு ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இப்போ டார்கெட் வந்து என்ன இருக்குன்னா 57,667. ஸோ டார்கெட் ரீச் ஆகிருக்கு. இதை டவுன் ஆகிறப்போ என்ன ஆகலாம், இங்கே மறுபடியும் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும், இல்லை ஒரு சைடு வைஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இதை எரேஸ் பண்ணுறேன். எரேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஷார்ட் டைமுக்கான இது பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் ஹையை பிரேக் அவுட் பண்ணாதப்போ மார்க்கெட்டிங் என்ன ஆகும், கரெக்ஷன் நமக்கு 56,210. ஓகேங்களா? 56,210 வரலாம், இல்லைன்னா 57,020 57,022. ஓகேங்களா? 57,022 இல்லைன்னா 56,210 இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா. ஸோ இதை எரேஸ் பண்ணுறேன். இந்த லெவலில் அப்படியே நோட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. மந்த்லி சார்ட்டில் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தாச்சு, இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் இருக்கும். நமக்கு வீக்லி எக்ஸ்பிரி எடுக்கிறப்போ நம்ம பார்க்க வேண்டிய சார்ட்டுன்னு வீக்லி தான். ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டை பார்த்துட்டு வீக்லி டைம் ஃப்ரேமில் போயிட்டு என்ன பண்ணலாம், நம்ம ட்ரெண்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு பிரேக் அவுட்டில் இருந்துச்சு, பிரேக் அவுட் டார்கெட் கொடுத்துருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ
ஓகேவா. இந்த லோ, இந்த ஹை, இந்த லோ, இந்த ஹை. ஓகேங்களா. ஸோ இந்த ஓவரால் வந்து இந்த பேட்டர்னில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிருந்துச்சு. பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து இதுக்கான டார்கெட் இருந்திருக்கும் உங்களுக்கு, பிரேக் அவுட் சைடு என்ட்ரி. ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன நடக்கலாம் நமக்குன்னா, மார்க்கெட் இதை அதாவது டவுன் ஆக முடியல, இதை இந்த சப்போர்ட் என்ன பண்ண முடியல, மார்க்கெட்டால் பிரேக் பண்ண முடியல. இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டை மார்க்கெட்டால் பிரேக் அவுட் பண்ண முடியல. 58,723 இது வந்து ஞாபகம் வச்சுங்க. 58,723. ஓகே. ஸோ 58,723 ஓகேவா. இந்த லெவலை நோட் பண்ணி வச்சுங்க. 58,723 ஓகேவா. இதுதான் ஸ்டாப் லாஸ். இதை எரேஸ் பண்ண ப்ரஷ்ஷெல்லாம் டெலிட் பண்ணுங்கள். இதை பிரேக் அவுட் பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு, நம்ம பார்த்த லெவலில் இந்த ஸ்டாப் லாஸ் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ண முடியல அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆன மார்க்கெட் சின்ன ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டவுன் ட்ரெண்ட் வருது அப்படின்னா இந்த பிரேக் அவுட் பண்ணால் தான். ஓகேவா. இதை பிரேக் அவுட் பண்ணால் தான். இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும் நமக்கு, லோ ஹை ரீடெஸ்ட்மெண்ட்டு மறுபடியும் இன்க்ரீஸ். இந்த கான்செப்டில் மார்க்கெட்டு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு என்ன நடந்திருக்கு, ஓவரால் வந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன் இன்க்ரீஸ் டவுன் ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கரெக்ஷன் ஆகிருக்கு, டவுன் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ். ஓகே. ஸோ இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். மறுபடியும் வந்து ஒரு கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம், வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகலாம். இல்லை அப்படின்னா நமக்கு ஸ்டாப் லாஸை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா 58,723 பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகும், அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நமக்கு குருஷியலான பாயிண்ட் வந்து இந்த ஜோன் தான். இந்த லெவல் தான். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இல்லை இதுலேருந்து நம்ம ஒரு சின்ன ஒரு ரீடெஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து டார்கெட்டு 59,591 ஆல்ரெடி டார்கெட் வந்து இன்றைக்கி ரீச் ஆகிருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஸோ ரீச் ஆகிருக்கும். அதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 59 ஸோ 59,391 59,177 சாரி 59,107 ஓகேங்களா. 59,391. ஸோ இந்த ரெண்டு லெவல் தான் லாஸ்ட்டு பாயிண்ட்டு. இதை பிரேக் அவுட் ஆகிச்சுன்னா இன்னும் டவுன் ட்ரெண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா மறுபடியும் இங்கேருந்து மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல் இதுதான் ஆக்சுவலாக நமக்கு இப்போ இருக்க லெவல் படி. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஆக்சுவலாக வந்து நம்ம சேனல் கொஞ்சம்
உங்களுக்கு நம்ம கண்டென்ட்லாம் கொஞ்சம் மாற்றி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி பார்க்குறோம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ சிலர் வந்து ஈக்விட்டி ட்ரேட் பண்ணுவீங்க, ஸ்டாக்ஸ் மாதிரி ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கும், ஒரு ஸ்டாக் இருக்கும். ரிலையன்ஸ் வந்து இன்றைக்கி நல்லா ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ரிலையன்ஸு, அது ஆக்சிஸ் பேங்க் நம்ம பார்ப்போம், அடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? ரிலையன்ஸு சில ஸ்டாக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன், பார்ப்போம். ஸோ நம்ம நேற்றோட ஸ்டாக்ஸ் வந்து இந்த ஹையை வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஓகேவா? பிரேக் அவுட் பண்ணல அப்படின்றப்போ. ஸோ இது ரெண்டையும் பிரேக் அவுட் நெக்லைனு, மறுபடியும் டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கும். இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் இண்டெக்ஸில் மேஜராக இது பண்ணுறது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நிஃப்டி 50 இருக்க ஸ்டாக்ஸு. ஸோ இன்க்ரீஸ் ஆகும், சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுனால சான்சஸ் இருக்கும். ஸோ நமக்கு ரிலையன்ஸ்க்கான வீடியோஸ் இருக்குது, தனியாக இருக்குது, அதை போய் பாருங்கள். ஸோ சின்ன ஒரு அப்டேட் தான். வேணால் ஆக்சிஸ் பேங்க் வேணால் காட்டுறேன். த்ரீ மந்த்ஸு ஓகேங்களா? ஸோ வந்து ரீடெஸ்ட் ஆகிருக்கு கிளியராக மார்க்கெட்டு. ஸோ 1253 இதை பிரேக் அவுட் பண்ணலை, மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகலை, இதை டவுன் ஆகலை அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஹையர் டைம் ஃப்ரம் செக் பண்ணிட்டேன், பையில் தான் இருக்குது ஓவரால். ஸோ சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு டவுன் ட்ரெண்ட் இருக்குது. ஆனால் என்ன ஆகணும், நமக்கு இந்த 1253க்கு கீழே வந்தால் தான் டவுன் ட்ரெண்டு. ஸோ லோயர் டைம் ஃப்ரமில் தான் சின்ன ஒரு கரெக்ஷன் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்குன்னா, பாருங்க, ஓகேவா? இந்த ரேஞ்ச் கொண்டு மார்க் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணுங்க, ஒரு டே சார்ட்டுக்கு போயிடுங்க. ஸோ நான் இதோட ஃபுல் வீடியோ இன்றைக்கி கொடுக்குறேன். ஆக்சிஸ் பேங்க்கு சும்மா ஏதாவது செக் பண்ணி மட்டும் பண்ணீங்க. ஓகேங்களா? இந்த லெவல். ஓகேவா? ஸோ நம்ம ஃபுல் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுதான் ஆக்சிஸ் பேங்க்கு. இன்னும் 2-3 ஸ்டாக்ஸ் இருக்கும், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி ஃபினான்ஸ். அதை நம்ம ஒன்று சர்ச் பண்ணி எடுக்கிறப்போ ஏதாவது வரும், இல்லைனா அதில் இருக்கிறது தான். ஓகேங்களா? வேறு எதுவும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். நன்றி, தேங்க்யூ.